இப்ப பார்த்தீங்கன்னா, லைவ்ல இதுதான் போயிட்டுருக்கு. பார்வதிக்கு பயங்கர கடுப்பா இருக்காம். இந்த வீட்ல இருக்கவங்க சாப்பாட்டுக்கு இப்படி பிரச்சனை பண்றாங்க. சரி, சாரிலாம் கேட்டுட்டேன். அதெல்லாம் ஓகே. ஆனா, இவன் பண்றது, முக்கியமா இந்த துஷார் பண்றது பார்த்தான்னு வச்சுக்கோயேன், செம்ம காண்டா இருக்கு. இருக்கறதுலே அவன் தான் கேடி. அதுக்கு திவாகர் சொல்றா, "எல்லாமே ஓகே தான் பாரு. நீ அந்த கிச்சன் மேடையில உட்காந்தது வந்து சரியில்ல. நான் ஏதாவது சொல்லி போய் நீ வந்து ஏதாவது தப்பா நெனச்சுப்பியோன்னு தான் நான் பயந்துட்டு உன்கிட்ட சொல்லல." சாப்பாட்டுக்கு போய் இப்படி போய் பிரச்சனை பண்றானுங்கண்ணே. இவனுங்கள பார்க்க பார்க்க எனக்கு அவ்ளோ கோவம் வருது. ச்சே! அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா திட்டிட்டு இருக்காங்க. திவாகரும் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் பிடிக்கவே இல்ல. இவனுங்க எல்லாரும் ஒரு மாதிரி பண்றாங்க. ஆதிரை பார்த்தியா? அவளுக்காக தான் நான் விட்டு குடுத்தேன். அவ என்னவோ சொல்றா, நான் ஸ்ட்ராட்டஜி போட்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு என்னையே மாத்தி பேசுறா. நமக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு பாரு. அதனால அது ஓகே தான். மேடையில போய் உட்காந்தா இவங்களுக்கு என்ன வந்தது? மேடையில தானே கூட்டு குடும்பம்னு சொல்றானுங்க. இதுவே முக்கியமா இந்த எஃப்ஜே, அதுக்கப்புறம் ஹாதிரை, இந்த கனி அக்கா இவங்களெல்லாம் நம்பவே முடியவே முடியாது. கெமி பாருங்க, இப்ப அங்க தான் உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ மட்டும் உட்காரலாமா? இந்த டீலக்ஸ் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு தத்தி. இந்த ரம்யா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, வியானா நம்ம ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அத நமக்கே எதிரா பண்றாங்க. சரி, நான் ஸ்டேஜ்ல தானே உட்காரக்கூடாது. நாளைக்கு என்னோட கேம நான் வேற மாரி விளையாடுறேன். ஆனா, எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கவே இல்ல. எப்ப தான் வீட்ட விட்டு கிளம்புவேன்னு இருக்கேன். பிக் பாஸ் வீடுன்னு சொன்னானுங்க. ஆனா, அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை நடக்குமான்றது எனக்கு தெரியாம போச்சு. இந்த கமருதீனுக்கு பயங்கர கொழுப்பு. அவன் என்ன மாரி பண்றான் பாத்தியா? மரியாதையே கிடையாது. என்ன பார்த்தா ஒரு மாதிரி தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். சீன் துப்புறதும், அடிக்க கை ஓங்குறதும் இப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கான். இது எப்படி தான் நடக்கும் பாரு. எப்படி தான் நடக்க போதுன்னே எனக்கு தெரியல. இந்த வீட்டுக்குள்ள நம்ம எப்படி தான் சமாளிக்க போறோம்னு தெரியல. ஆனா, நான் எவ்ளோ நேர்மையானவன் தெரியுமா? இப்போவே என்ன நெனச்சுக்கோயேன். எனக்கு வந்துட்டு நான் நேர்மையா இருக்கனால இவனுங்க பேசுறதெல்லாம் அடங்கி போறேன். ஸோ நீயுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடு. இந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, வினோத்துக்கும், அதுக்கப்புறம் திவாகருக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. வினோத் வந்து ஏதோ சொல்லிடுறாரு. அதுக்கு திவாகருக்கு பயங்கர கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் வாக்குவாதம் ஜாஸ்தியாகி, வினோத் வந்துட்டு திட்டிட்டு அவருமே கிளம்பிடுறாரு. எத சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நாமினேஷன் தானே, நாமினேஷனுக்கு நான் விட்டு குடுக்குறேன். நான் என்னவோ பயப்படுறேன்ற மாரி சொல்றீங்க. அதுக்கு திவாகர் சொல்றாரு, "ஆமா, நீ பயப்படுற. அப்படி இருந்தா நீ நாமினேஷனுக்கு வந்திருக்க வேண்டியது தானேன்னு" சொல்லிட்டு அவருமே கேட்குறாரு. எல்லாருமே இந்த வீட்ல என்ன வந்துட்டு டார்கெட் பண்றானுங்க. நான் ஒருத்தி தான் இவங்களுக்கு எதிர்ப்பு. இப்போ வந்து நான் சாப்பிடலன்னு சொல்லுங்களேன், இந்த வீடே ஓகேன்னு இருந்துருவானுங்க. இப்ப சொல்றானுங்க, இவனுங்க யாருமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. என் வீட்ல என் பூனை கூட சாப்பிடலன்னா எனக்கு அவ்ளோ மனசு கஷ்டமா இருக்கும். நீ இவனுங்களுக்காக சாப்பிடாம இருக்காத. உனக்காக நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்றாரு. சபரி, அதுக்கப்புறம் கமருதீன் இப்ப இவங்க எல்லாருமே ஒரு கேங்கா மாறிட்டாங்களாம். அரோராவுமே இவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த துஷார் பாத்தியா, அந்த அரோரா பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இத தவிர இந்த வீட்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றதும் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரம் இவங்க பண்றதெல்லாம் ஓகேவா இருந்தது. இப்ப பாக்க பாக்க இவங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி தான் இருக்கு. நியாயம் 2 பக்கத்துலயும் இருந்தாலுமே, ஒவ்வொரு பக்கம் இவங்க பண்றது கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. ஸோ, அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, ஸோ இதோட லைவ் எல்லாம் பார்க்கறதுக்கு, மத்த அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!